என்னடா இது இங்கிலீஷ் பேப்பரில் கூட தர்ம யுத்தம் தமிழ் நியூஸை போட்டுட்ருக்கேன். இங்கிலீஷ் பேப்பராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் தானே வருது. அப்போ தர்ம யுத்தத்தை பற்றி போடுவாங்க தானே. சரிண்ணா, இந்த ரஜினி நடித்த ஒரு படம் தர்மத்தின் தலைவன் ஒரு படம் டிவியில் போடான். அது ஒரு சீனில் கூட ஒரு தர்மமே பண்ணல. அது எப்படி தர்மத்தின் தலைவன் ஆவார்? ஆரம்பிச்சேடா டேய். தர்மனா என்னடா? ரோட்டில் போகிறவங்களுக்கு இல்லை வீட்டில் பிச்சை எடுக்கிறவங்களுக்கு காசோ பணமோ இப்படி ஏதாவது போட்டது தான் தர்மம்னு நீ நினச்சிட்டு இருக்கீங்க. தர்மனா இப்போ பாக்கெட்டில் இருக்கிற காசு கொடுக்கறது இல்லையா? தர்மனா பிச்சை போடுறது மட்டும் இல்லடா, தானம் பண்ணுறது மட்டும் இல்லை. தர்மனா அது ஒரு வகையான வாழ்வியல் அறநெறிடா. இப்போ தர்ம துரைன்னு ஒரு படம் வந்தது, அது தர்ம யுத்தம்னு ஒரு படம் வந்தது, அது இதே கடுப்பாத்தாதடா. இப்போ ரஜினி போய் கேள்டா படம். இந்த வாழைப்பழம் கூட ஒரு முக்கியமான சிக்கலை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ தான் உனக்கு வாழைப்பழம் வேணும்னு பேசிட்டு தானே இருக்கான். வாழைப்பழம் எடுத்துகிட்டு போ, இங்கே பேசுங்க. நான் வாழைப்பழம் சாப்பிட்டா உங்களுக்கு நான் ஓபிஎஸ் ஒரு தடவை தர்ம யுத்தம் பண்ணார்ல மெரினால. அவரு ஏதோ கட்சி தலைமையோட உள்ள கோபத்தை வெளிப்படுத்துறதுக்காக மெரினால கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு இருந்தாரு. ப்ரெஸ்லாம் வந்ததுக்கப்புறம் கண்ணை திறந்து பேட்டி கொடுத்தாரு. எப்படி இந்த கட்சி தான்? ஆமாம், அந்த அம்மா போனதுலேருந்தே கட்சி சரடி போச்சு. இராணுவ கட்டுப்பாடு அது இதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ராத்திரியில் செக்யூரிட்டி இல்லாத ஏடிஎம் மாதிரி ஆகிப்போச்சு. இந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவருக்கும் கட்சி தலைமைக்கும் ஆவலையா? அது ஏதோ சொல்கிறாங்கடா. செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் ஏதோ மனப்பூசல் இருக்குது. கட்சி தலைமையோட அதிருப்தியில் இருக்காரு. ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தாலும் கூட நேருக்கு நேரம் பார்க்குறது பேசுகிறதா தவிர்த்து வர்றாங்க, அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ அவரு தனி தலைவனாக உருவாயிடுவதோன்னு ஒரு சந்தேகம். அதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப குறைவிடா. இவர் தனி ஆளுமையாக எனக்கு தனி கொள்கை இருக்குது, எனக்கு வேற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி போகிற மாதிரி தெரியலையே. அவருக்கு பின்னாடியும் பிஜேபி தான் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. போன வாரம் அசம்பிளியில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசும்போது இவர் கையை தூக்குனாரு. எடப்பாடி செங்கோட்டையன் பேசுறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி அப்பா விட்டு கேட்டாரு. அப்போ ஒத்துமை ஆயிடுவாங்களா? கட்சியில பெரிய பிணக்குலாம் இருக்கிற மாதிரி தெரியல. ஏதோ ஒரு சின்ன விஷயம் இருக்கு, பேசி தீர்த்துப்பாங்களா, வேற எப்படி முடியும்னு தெரியல. யோ, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தானே பேசிட்டு இருக்கான். குறுக்கல ஏன் வெளில போற? முக்கியமான சிக்கலை பத்தி பேசிட்டு இருக்கோம். கட்சியில என்ன முக்கிய பிரச்சனை? எனக்கு முக்கிய பிரச்சனை தான். யோ, இது சிக்கலை பத்தின மேட்ரு. எனக்கு சிக்கல் தான். ஒரு வாரமா முக்கி பாக்குறோம். சிக்கல், மழை சிக்கல். யாரோ சொன்னா பூ பழம் வாங்கி சாப்பிடு, நல்லா போகணும். இப்ப சாப்பிட்டு போய் பார்த்தேன், ஒன்னும் போகல. இப்போ தமிழ்நாட்டில் இன்னொரு தர்ம யுத்தம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இன்னொரு தர்ம யுத்தமா? எனக்கு தெரிஞ்சு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அழுகுற சத்தம் கேக்குது. ஏண்டா இது போல கேவலமான மேட்டுக்கெல்லாம் ஏன்டா தர்மத்தை தெரியும்? மெரினா பீச்சில் இப்படி பார்த்து பண்றதுலாம் தர்ம யுத்தமாடா? யாருன்னா லேசா கோச்சிக்கிட்டு தனியா போடா உடனே தர்ம யுத்தமாடா? ஏடா உங்களை கேட்க ஆளே இல்லையாடா? ஏண்டா தர்மத்தை அசிங்கப்படுத்துறீங்க? யாரு அது? ஆளாளுக்கு தர்ம யுத்தம் சொல்லிட்டு கிடைக்கிறீங்களாடா? அந்த தர்மமே நான் தாண்டா.